ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதுல ரஷ்யாவுக்கு எதிரா யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டாங்க. 99% நாடுகள் நாங்க ரஷ்யாவுக்கு எதிரிதான்னு சொன்னாங்க. அதே நேரம் இந்தியா சொன்னது நாங்க நியூட்ரல், யார் பக்கம் இல்ல. அந்த ஒரு வார்த்தையில தான் மொத்த உலகமும் குழம்பி போச்சு. இந்தியா மட்டும் ஏன் ரஷ்யாவுக்கு எதிரா நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ரஷ்யா பல உலக நாடுகள் எதிரா நின்ன நேரத்துல இந்தியா மட்டும் அமைதியா மரியாதையா நடந்துக்குச்சு. அதனாலதான் ரஷ்யாவுக்கு இந்தியா மேல மரியாதை இன்னும் அதிகமாச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம நவீன் கர்நாடகாவிலிருந்து உக்ரைன்ல MBBS படிக்க போன ஒரு சாதாரண மாணவன் போர்க்குள்ள சிக்கி உயிரிழந்தார். அந்த நேரம் உக்ரைன்ல இன்னும் நம்ம இந்திய மக்களும் மாட்டி இருந்தாங்க. இந்தியா ரஷ்யாவை ஒரு சின்ன ரெஜிஸ்டர் மட்டும் கொடுத்தது. நம்ம மக்கள் சில பேர் உக்ரைன்ல இருக்காங்க, தயவு செய்து உதவுங்கன்னு. அவ்வளவுதான். உலகம் கேட்டாலும் காது கொடுக்காத ரஷ்யா இந்தியா சொன்னா மட்டும் அடுத்த செகண்ட்லயே ஆக்ஷன். ராணுவ உதவியோட உக்ரைன்ல மாட்டி இருந்த நம்ம இந்தியர்களை பாதுகாப்பா இந்தியா வரைக்கும் அனுப்பி வச்சாங்க.